ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க, ஐபிஎல் மட்டும் தான் பார்ப்பாங்க. அண்ட் ஐபிஎல் மட்டும் இல்லை, லைக் அவங்க ஃபேவரட் டீமில் ஆடுற ஃபேவரட் பிளேயர் ஆடுற இன்னிங்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அண்டு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் ஐபிஎல்லும் பார்ப்பேன், எல்லா லீக்கும் பார்ப்பேன், எல்லா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸும் பார்ப்பேன், நான் எல்லா மேட்ச்சும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வடையை சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா உங்கள் கேங்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அவங்களுக்கான வீடியோன்னு சொல்லலாம். மேபி அவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா இது அந்த மாதிரியான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் ஆஃப் ஐபிஎல் அண்ட் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எல்லா ஃபேக்ட்ஸையும் பார்க்கணுன்னா. ஸோ ஐபிஎல்லை தாண்டி என்னென்னலாம் நடக்குது நம்ம இன்டர்நேஷ்னலில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரில, ஜப்பான் வந்து அண்டர்-19 வேர்ல்ட் கப் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த அண்டர்-19 வேர்ல்ட் கப் வந்து நடக்க போகுது. அதுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க ஜப்பான். அண்டு ஜப்பான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அவங்க குவாலிஃபை ஆகிறது. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டி 2020 வந்து அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. குவாலிஃபை ஆகி அந்த டோர்னமெண்ட் ஆடி இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட செகண்ட் டைம் வந்து அண்டர்-19 வேர்ல்ட் கப் வந்து குவாலிஃபை ஆகிறது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம், ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஜப்பான் வந்து அண்டர்-19 வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகிறத பார்க்கும்போது லைக் இன்னும் நிறைய டீம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுமோ, அதாவது நம்ம நார்மல் ஓடிஐ வேர்ல்ட் கப்ல வந்து 10 டீம்ஸ் தான் ஆடினாங்க. அண்ட் இன்னும் நிறைய டீம்ஸ் இன்க்ளூட் பண்ணுமோன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த வேர்ல்ட் கப்ல வந்து 14 டீம்ஸ் ஆடுவாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து 10 தோணுது. அண்டர்-19 வேர்ல்ட் கப்லேயே வந்து 16 டீம்ஸ் ஆடுறாங்க. ஸோ செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஏஇ வர்சஸ் குவாட்டார் உமன் மேட்ச் வந்து T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ், ஏஷியா குவாலிஃபயர்ஸ் வந்து நடந்திருக்கு. அந்த மேட்ச்சில் வந்து யூஏஇ வர்சஸ் குவாட்டார் உமன், அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் யூஏஇ வந்து பேட்டிங் ஆட போவாங்க. பேட்டிங் ஆட போயிட்டு 16 ஓவர்ஸில் வந்து 192 அடிப்பாங்க. 192 அடித்ததுக்கப்புறமா வந்து எல்லா பேட்டர்ஸும் வந்து ரிட்டையர் அவுட் ஆகிடுவாங்க. அது ஏன்னா வந்து யூஏஇ உமனுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அங்கே வந்து மழை பெய்ய போகுது, மேட்ச்சில் வந்து மழை பெஞ்சு மேட்ச் வந்து கேன்சல் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 10 பேட்டர்ஸும் வந்து அவுட் ஆகிட்டு, ரிட்டையர் அவுட் ஆகிட்டு இது பண்ணுறாங்க. 16 ஓவர்ஸில் வந்து ஆல் அவுட் ஆகிடுவாங்க. ஆல் அவுட் ஆகிட்டு 192 அவங்க அடிப்பாங்க. அண்ட் குவாட்டார் உமன் வந்து அவங்க பேட்டிங் ஆட வரும்போது வந்து 29 ஆல் அவுட் ஆகிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு குவாட்டார் உமனை வந்து நம்மளால ஈஸியாக ஆல் அவுட் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. ஸோ சீக்கிரமாக மேட்சை முடிச்சிட்டோம்னா வந்து மழைனால கேன்சல் ஆகிறத தவிர்க்கலாம், அப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி வந்து அவங்கள வந்து செகண்ட் பேட்டிங் ஆட வச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னன்னா வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், அடுத்த வருஷம் வந்து T20 வேர்ல்ட் கப் வந்து நடக்க போகுது. ஸோ T20 வேர்ல்ட் கப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து 20 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து இப்போது நிறைய டீம்ஸ் வந்து ஆடுறதுனால இன்னும் கொஞ்சம் கம்படேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அண்டு நிறைய புது டீம்ஸ்லாம் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், ஏன்னா நிறைய டீம்ஸ் வர வந்து கிரிக்கெட் வந்து ஒரு குளோபல் ஸ்போர்ட் ஆகிட்டே போகுது. ஸோ அது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அடுத்த ஃபேக்ட் போயிடலாம். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா வந்து இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ப்ரீவியஸ் ஃபேக்டில் வந்து 20 டீம்ஸ் ஆட போகிறாங்கன்ட்டு. ஸோ அந்த ஆட போகிறதுக்கான குவாலிஃபயர்ஸ் வந்து நடக்க போகுது இப்போது. ஆக்சுவலாக அது வந்து ரீஜன் வைஸாக வந்து நடத்துவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்க போகிறது வந்து அமெரிக்காஸ் குவாலிஃபயர், அதாவது அமெரிக்க ரீஜியனில் வந்து குவாலிஃபயர்ஸ் வந்து நடக்க போகுது ஜூன் மாதத்தில், அதாவது ஜூன் 2025 வந்து நடக்க போகுது. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க, 2 டீமு ஆன் த பேசிஸ் ஆஃப் லாஸ்ட் இயர்ஸ் வேர்ல்ட் கப்பு. ஸோ அவங்க 2 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனடா, பிரேசில், அர்ஜென்டினா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து வந்து கிரிக்கெட் ஆடுறத பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ யார் குவாலிஃபை ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து கனடா தான் குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் அந்த லீக்ஸ் எல்லாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனடா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கனடா தான் வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு தோணுது எனக்கு.
அண்ட் பெர்முடா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஒரு ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் ஆடி இருப்பாங்க. அவங்க கூட வந்து குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ கனடா பெர்முடாவை தான் வந்து நான் முன் வைக்கிறேன். அண்ட் மேபி சொல்ல முடியாது, அர்ஜென்டினா கூட குவாலிஃபை ஆகலாம். அர்ஜென்டினா வந்து நம்ம ஃபுட்பாலில் பார்த்துருப்போம், பிரேசிலும் வந்து நம்ம ஃபுட்பாலில் பார்த்துருப்போம். அண்ட் கிரிக்கெட்டில் வர்றது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ யார் வருவான்றதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யார் வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த ஃபேக்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான திங் வந்து நான் சொன்னேன் நல்ல இந்த அமெரிக்கா குவாலிஃபயர்ஸ் நடக்குதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து யூரோப்பில் வந்து ஒரு குவாலிஃபயர்ஸ் நடக்க போகுது ஜூலை மந்தில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து நிறைய டீம்ஸ் ஆடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இட்டாலி, போர்ச்சுகல், பெல்ஜியம் இவங்க மாதிரி டீம்ஸ்லாம் ஆடுறாங்க. பெரிய பெரிய ஃபுட்பாலிங் நேஷன்ஸ்லாம் வந்து கிரிக்கெட் குவாலிஃபயர்ஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் யார் வந்து குவாலிஃபை ஆவா அந்த யூரோப்பியன் குவாலிஃபயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு அந்த குவாலிஃபயர்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணுறது வந்து, இந்த யூரோப்பியன் குவாலிஃபயர்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறது வந்து நெதர்லாண்ட்ஸ். அண்ட் இவங்க இந்த அமெரிக்கா குவாலிஃபயர்ஸை ஹோஸ்ட் பண்ணுறது வந்து கனடா. ஸோ அது நீங்கள் அந்த குவாலிஃபயர்ஸ்லாம் பார்க்கணுன்னா வந்து நீங்கள் ஃபேன் கோட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா தான் அது வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபேன் கோட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஐ திங்க் 1000 rupees per year வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் நான் வந்து பார்ப்பேன் இந்த குவாலிஃபயர் மேட்ச்லாம். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யார் குவாலிஃபை ஆகிறான்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸாக யார் குவாலிஃபை ஆவான்ட்டு. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும்னா தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதுன்னா வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, கிரிக்கெட்டில் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்போ தான் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு குளோபலான கேம் ஆகும். ஸோ அதுதான் என்னோட ஆசை. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் ஷேரும் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.